ஹாய் கைஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கறி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பூரிக்கு வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதில் மாற்றிட்டு கொஞ்சமாக பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டுட்டு கரம் மசாலாலாம் போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம காலிஃப்ளவர் அவிச்சு வச்சுருந்தோம், மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதையும் அதில் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லைட்டாக அந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. நான் சைடில் அப்படியே பூரியும் பொரிச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பை.